ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 63:8. என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் யூதா வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது பாடின ஒரு சங்கீதம். தன்னுடைய ஆத்மா வேற எதை குறித்தும் சிந்திக்காதபடிக்கு தொடர்ந்து தேவனையே பற்றி கொண்டிருப்பதை அவன் பாடலில் எழுதியிருக்கிறான். Dear children of God, when David was all alone by himself in the wilderness of Judah, he sang this song. He was not worried about the wild animals in the wilderness or in the forest or in the desert, but his heart was clinging continuously to the Lord. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயம், நம்முடைய உள்ளம், நம்முடைய ஆத்துமா தொடர்ந்து தேவனை பற்றி கொண்டிருக்க வேண்டும். நாம் எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது, நாம் எதை குறித்தும் சிந்திக்க கூடாது, எதை குறித்தும் பயப்படக்கூடாது. காரணம், நம்முடைய ஆத்துமா தேவனோடு கூட உறவாடும் பொழுது தேவனுடைய தைரியம் நமக்கு கிடைக்கிறது. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அவர் நமக்கு கொடுத்து நம்மை தைரியப்படுத்துகிறார். When we do not worry about anything, then our soul clings on to the promises of God. But there are times people are worried, people are afraid, people are deserted in their hearts. Then they are worried about many things. Their hearts are away from the Lord. But when you believe that God is all sufficient for you, and God is with you, and God will strengthen you, God will encourage you, then your heart will always cling on to the Lord continuously. அப்படித்தான் சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறான். என்னுடைய இருதயம் தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டிருக்கிறது, எனவே உம்முடைய வலதுகரத்தினாலே நீர் என்னை தாங்குகிறீர் என்று சொல்லி. When our heart is clinging on to the Lord continuously, then his right hand will support us. The right hand will lift us up from any kinds of troubles in our life, because his right hand is a righteous right hand. He will do justice to us. He will do all good things in our life with his right hand. அவருடைய வலதுகரத்தினாலே அவர் நமக்கு நன்மை செய்கிறவர். அவருடைய வலதுகரத்தினாலே அவர் நம்மை தூக்கி விடுகிறவர். அவர் தம்முடைய வலதுகரத்தினாலே நமக்கு நியாயம் செய்கிறவர். அப்படிப்பட்டவர் நம்முடைய வலதுகரத்தினாலே நம்மை தூக்கிவிட வேண்டுமானால் நம்முடைய இருதயம் அவரை சார்ந்திருக்க வேண்டும். Only when your heart clings towards the Lord continuously, the Lord's right hand will lift you up. The Lord's right hand will support you. That is what we need to understand. நம்முடைய வாழ்க்கையில உலக பிரகாரமான காரியங்களை குறித்து கவலைப்படுவோமேயானால் யாரும் நமக்கு உதவி செய்ய மாட்டார்கள். நாம் தேவனோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கும் பொழுது, தேவனோடு கூட எப்பொழுதும் உறவாடி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய வலதுகரம் நம்மை உயர்த்தும், அவருடைய வலதுகரம் நம்மை தாங்கும், அவருடைய வலதுகரம் நமக்கு நன்மை செய்யும். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் எங்களுடைய இருதயமும் எங்களுடைய ஆத்துமாவும் தொடர்ந்து உண்மையே பற்றி கொண்டிருக்க தேவனே எங்களுக்கு உதவி செய்தருளும். உம்முடைய கரங்களிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வலதுகரம் எங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறது. உம்முடைய வலதுகரம் எங்களை அரவணைக்கிறது. உம்முடைய வலதுகரம் எங்களை ஆற்றி தேற்றி உற்சாகப்படுத்துகிறது. உமக்கு நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.